Hi to all. இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 4 வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். டாபிக்கு தியரட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய டைப்ஸு, நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். A software is a set of instructions that perform specific task. அதாவது ஒரு சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே பர்டிகுலர் டாஸ்க்குங்கிறத வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு, ஓகேவா, அந்த ஒர்க்கை வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலிமா ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் வந்து மெயின் எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், செகண்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்துடலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இது ஆஸ் யூஸ்வலாக இந்த சாஃப்ட்வேருக்கான டெஃபினேஷன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கை வந்து அதில் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். எம்எஸ் வேர்டு எடுத்துக்கங்க. அந்த எம்எஸ் வேர்டு அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன க்ரியேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுபோலவே விஎல்சி பிளேயரை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த பிளேயர் நம்ம யூஸ் பண்ணி என்ன பார்த்துக்கலாம், படம் பார்த்துக்கலாம் ஆர் பாட்டு கேட்டுக்கலாம். இதில் அட்டன் டைமில் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் நடக்கும். அதாவது பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ண முடியும். எல்லா டாஸ்க்குமே இதில் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதாவது இந்த விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணி நாம் வேர்ட் டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய பர்பஸ் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய முடியாது. இதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸையும் அண்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸையும் வந்து ஓவராலாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸும் அண்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸையும் ஓவராலாக மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது, அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாப்புல. அதாவது இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், யூஸரும் அண்டு கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாது, அதனால் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஓவராலாக எல்லா பார்ட்ஸுமே மேனேஜ் பண்ணுது. என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்புட்டு, அவுட்புட்டு, பெரிபரல் டிவைசஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், பிரிண்டர், அது எல்லாமே கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது யார், இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஹியூமன் பாடியை எடுத்துக்கலாம். அதுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு, சிஸ்டம் சாஃப்ட்வேரு அண்ட் என்டையர் ஓஎஸ்க்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹியூமன் பாடியில் இப்போ கண் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கண் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒன்லி விசிபிளுக்கு மட்டும்தான். நாம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த கண்ணை யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ணை வச்சு நம்ம ப்ரீத் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே மாதிரி தான் ஒரே ஒரு பர்பஸ் மட்டும்தான் அதனால் வந்து செய்ய முடியும். அதுதான் வந்து என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது, கண், காது, மூக்கு, கால், கை எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி. அப்போ இந்த பாடி ஓவராலாக மேனேஜ் பண்ணுறதாட்டிக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஹியூமன் பாடியில் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அது ஓவராலாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே உயிர் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ இங்கே உயிர் அப்படிங்கிறது வந்து
என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்ம உடம்பு கிடையாது, நம்ம உடம்பு இல்லாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. சேம் அதே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. Without an operating system, a computer cannot efficiently manage all the resources. அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியாது, ஓவரால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஸரை வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, எது இல்லாமல், இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல். ஓகே, என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் ப்ரெசன்ட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா விண்டோஸு, யூனிக்ஸு, லினக்ஸு, இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் மொபைலுக்கு எடுத்துட்டோம்னா ஆண்ட்ராய்டு, iOS இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு தேவை, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓவராலாக கம்ப்யூட்டர் ஆகட்டும் அல்லது நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆகட்டும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது இந்த ஓஎஸ் தான். இந்த ஓஎஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, இது எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் யூஸரும் மெஷினும் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் ஆல் த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பேசிக்கலி இட் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்ம டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது மட்டும் பார்க்காம அது ஒரு டிரான்ஸ்லேட்டராக கூட வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யூசர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒர்க்கை வந்து கம்ப்யூட்டரில் வந்து பண்ணிகிட்ருக்கார். அதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து இதில் வந்து செஞ்சுட்டு இருக்கார். அவர் செய்யக்கூடிய டாஸ்க் எல்லாமே இந்த மெஷின் புரியுற மாதிரி பைனரி ஃபார்மில் வந்து மாற்றி கொடுத்துரும். எது, இந்த டிரான்ஸ்லேட்டர். நெக்ஸ்ட்டு இது ரிட்டர்ன் பண்ண முடிய அவுட்புட்டு இது எல்லாமே யூசர் வந்து ரீடபிள் பண்ணுற மாதிரி, அவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷா, அந்த இதில் என்ன பண்ணிடும், நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதாவது யூசர் ரீடபிள் ஃபார்ம்லேயே ரிட்டர்ன் பண்ணிடும். அதையும் சொல்லியிருக்காங்க. Operating system converts processed information into user readable form. Okay. Next, use of operating system. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு டு எக்ஸாக்ட் இஃப் வாட் த யூசர் வாண்ட்ஸ் டு டூ இட். அதாவது ஒரு யூசர் என்ன பண்ண நினைக்கிறாரோ அதை அதில் செய்யணும். ஓகேவா, அதைத்தான் இது என்ன பண்ணுது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுது. அதாவது ஒரு யூசர் என்ன ஒர்க் அங்கே செய்ய நினைக்கிறாரோ அதை அங்கே செய்யணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர்ஸ். அதாவது மெஷினும் யூசரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகி யூசர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் யூசர் வந்து ஈஸியாக வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அதனுடைய வேலையும் செய்யுது. நெக்ஸ்ட்டு ஓவராலாக இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் மெமரி. அதாவது இதனுடைய மெமரி கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே இந்த மெயின் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி டெம்பரவரியாக வந்து ரேமில் வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. அப்போ எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் தான். சரியா, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட இடத்துல சேவ் பண்ணிடுச்சுன்னா நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பராக ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகலைன்னா நம்ம ஈஸியாக கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக யூசர் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் வந்து கொடுக்கணும். டேட்டாஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும். அதனுடைய வேலை யார் பார்க்குறாரு, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுக்கெல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், செகண்டு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்துடலாம். அட்டன் டைமில் ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் வந்து என்னது, சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS-DOS, அதாவது மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து அட்டன் டைமில் ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். மோர் தென் ஒன் யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MS-DOS, அதாவது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ அட்டன் டைமில் என்ன பண்ண முடியாது, மோர் தென் ஒன் யூசரை வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறாரு, யூசர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து தான் டேட்டாஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணுவார் ஆர் ஒர்க் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருப்பார். நெக்ஸ்ட்டு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு நேர் ஆப்போசிட். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் யூசரை வந்து அட்டன் டைமில் இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மல்டி யூசர்னு சொல்லிட்டோம் இல்லையா, அவங்களுக்குள்ளேயே டேட்டாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸு, லினக்ஸு, யூனிக்ஸு, இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு என்னது, அட்டன் டைமில் மோர் தென் ஒன் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு கீ ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன சிறப்புகளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குது. இது ஒவ்வொன்றா ப்ரீஃபாக வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து மெயின் ரோல் அப்படின்னு சொல்ல இந்த என்டையர் GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூசர் வந்து கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுற போது சில ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஐகான் பேஸில் இருக்கும். அப்போ அந்த ஐகான் கிளிக் பண்ணுறனாட்டிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராசஸ் அதில் வந்து ஜென்ரேட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் ஃபேஸ்புக்கு அண்டு வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணணுன்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஐகான் கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும், அந்த ஐகான் மேலே கிளிக் பண்ணதும் என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி சேட்டிங் போய் நிற்குது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேட் பண்ணுறதுனா சேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஒரு வீடியோ சென்ட் பண்ணால் சென்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுடைய ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிருது. அப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இல்லைன்னா நம்மளுடைய ஒர்க்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம ஒர்க்கு வந்து முடியாதுனாட்டிக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம மொபைலையோ அல்லது இந்த சிஸ்டத்தையோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ்னால. அதை இங்கே சொல்ல வராங்க. User interface is one of the significant feature of operating system. The only way the user can make interaction with the computer. Computer interface not a user friendly. The user slowly reduce the computer usage from their normal life. நாம் டிஸ்கஸ் பண்ணுமா, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே போர் அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுறதுக்கு ஒர்க் செய்கிறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுவார் ஃப்யூச்சரில், எதுக்கு இந்த கம்ப்யூட்டரு நம்மளுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகினர்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது. அவர் என்ன பண்ண நினைக்கிறாரோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அவர் ஒர்க்கை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப அட்வான்ஸ்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், அது இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இந்த மாதிரி GUI பேஸில் வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம்னா இந்த லினக்ஸு, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமெல்லாம் வந்து GUI இல்லாமல் கமாண்ட் பேஸ்டாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லினக்ஸ் யூனிக்ஸும் கூட என்ன பண்ணிட்டாங்க, GUI கான்செப்டில் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது அந்த ஐகான் கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இங்கே GUI அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் யூசர் இன்டர்ஃபேஸ்னால என்னென்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். The user interface would enable the user to retain the expertise for a long time. அதாவது ஒரு யூசர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்னால தான் முடியும்.
இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவீங்களா அல்லது மொபைல்తో ஒர்க் பண்ணுவீங்களா? மாட்டோம் இல்லையா? அதையும் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு த யூசர் இன்டர்ஃபேஸ் should also satisfy the customer based on their needs. அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து அது பூர்த்தி பண்ணி வைக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ண செலக்ட் ஆகுது இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கும். நான் செலக்ட் பண்ண செலக்ட் ஆக மாட்டேன்னு சொன்னால் யூஸ் பண்ணுவோமா? நோ. அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு த யூசர் இன்டர்ஃபேஸ் should save user precious time. அதாவது ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து ஜஸ்ட் கிளிக் ஈவெண்ட்டில் இருக்கிறனாட்டிக்கு என்னுடைய ஒர்க் என்ன பண்ணிடுவேன், ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவேன். இதுவே ஒவ்வொன்றும் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஒரு ஒர்க் செய்கிறதுக்கு பல நேரம் எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ என்னோடய ஒர்க் வந்து ஈஸியாக பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த கிளிக் ஈவெண்ட் எல்லாம் முடியுது. இந்த கிளிக் ஈவெண்ட் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு பாரு, டேப்ஸு, ஐகான்ஸு இதன் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம், நான் வேணுங்கிற ப்ராசஸ் வந்து இதுக்குள்ளே இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது சேவ் பண்ணணுன்னு என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் சேவ் ஐக்கான் கிளிக் பண்ண என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். ஓகேவா? அதே தான் சொல்ல வராங்க. இந்த இன்டர்ஃபேஸ் should save user precious time. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதனுடைய மெயின் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட தேவைகள் வந்து இது என்ன பண்ணணும், பூர்த்தி பண்ணணும். ஓகேவா? த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி ப்ராடக்ட் இஸ் satisfy the கஸ்டமர். அதாவது ஒரு என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி அதனுடைய தேவைகள் வந்து பூர்த்தியானால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். த யூசர் இன்டர்ஃபேஸ் ஆல்சோ satisfy the கஸ்டமர். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு த யூசர் இன்டர்ஃபேஸ் should reduce number of errors committed by the user. அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்னு வைங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற போது நான் தெரியாமல் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். அப்படி கிளிக் பண்ணுற போது என்ன ஆகிடக்கூடாதுன்னா என்டையர் அப்ளிகேஷனே கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிரும், ரீஜென்ரேட் ஆகி நான் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து நிற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிவிட்டேன், இது சேவ் பண்ணுற போது தெரியாதான்னு என்ன பண்ணிவிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதாவது இந்த என்டையர் அப்ளிகேஷன் வந்து நான் என்ன பண்ணல, சேவ் பண்ணலை. அவன் என்ன பண்ணிவிட்டேன், க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஒரு வார்னிங் கொடுக்கணும், நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணல, நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு வார்னிங் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் என்னமோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்ப்போம். எஸ் நான் சேவ் பண்ணுறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து யூசர் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அது எங்கே போய் சேவ் பண்ணணும், என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எந்த ப்ராசஸ்க்கு எந்த இடத்துல மெமரி அலாட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஓவராலாக எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருப்பாங்கன்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு தான் பார்த்துட்டு இருப்பார். ஓகேவா? அதையும் சொல்ல வராங்க. மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி அண்ட் அசைனிங் மெமரி பிளாக் the various running programs to optimize overall computer performance. அதாவது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு தான் என்ன ஓவராலாக மேனேஜ் பண்ணுன்னு சொன்னேன், நம்ம ப்ராசஸ் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எந்த ப்ராசஸ்க்கு எந்த இடத்துல வந்து மெமரி அலாட் பண்ணுறது, ப்ரைமரி மெமரி அலாட் பண்ணுறதா இல்லை செகண்டரி மெமரி அலாட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்து ப்ராப்பராக செய்யலைன்னா நம்மளுடைய ப்ராசஸ் அதாவது மல்டி டாஸ்கிங்கில் செய்யும்போது ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே க்யூவில் போய் மெமரி வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணி ரொம்ப ஸ்லோவாகி சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிற ஸ்டேட்டுக்கு கூட போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இது அப்பப்போ என்ன செக் பண்ணிகிட்டே இருக்கும், யார் யாருக்கு என்ன கொடுக்குறது, என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குது, எங்கே சேவ் பண்ணுறது, எந்த இடத்துல போய் டெம்பரரியாக வைக்கலாம், எங்கே போய் பர்மனெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி அலாட் பண்ணும். இதன் மூலிமா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு ப்ராப்பர் எப்படியில் செய்கிறனாட்டிக்கு சிபியினுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். விச் போர்ஷன் ஆஃப் மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு அண்ட் ஹூ இஸ் யூஸிங் தம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லையா? அதாவது யார் வந்து எந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. அதாவது எந்த டேட்டா வந்து உள்ளே வருது, எந்த டேட்டா வெளியே போயிட்டு இருக்குது, உள்ளே வந்த டேட்டாவுக்கு வந்து எங்கே நம்ம ஸ்டோரேஜ் கொடுக்கலாம், வெளியில் போகிற டேட்டாவுக்கு வந்து எப்படி நம்ம மெமரி வந்து அலாட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ். அதாவது இப்போ டேட்டாஸ் வந்து உள்ளே வருது, இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது, இப்போ அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து என்ன பண்ணிடும், ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு.
நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனலாக சேவ் பண்ணுறீங்க. இல்லாட்டினா இந்த என்டையர் ப்ராசஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போது அந்த சமயத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அலாட் பண்ணலையே மெமரி, அதை வந்து என்ன பண்ணிடுவேன், டெலீட் பண்ணிடுவேன். ஓகேவா? அதாவது நான் பண்ண மாட்டேன், இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்கும். அப்போ ஒர்க் அலாட் ஆகிறவோ அதுக்கு தனியாக இடம் வந்து அலாட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிடும், அலாட் ஆன மெமரி ஆட்டோமேட்டிக்காக டீஅலோகேஷன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்டு. இது வரைக்கும் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு என்னென்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் இருந்துச்சு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு தேவை, அது என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கீ ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னுடைய யூசேஜ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து எப்படியெல்லாம் மெமரி அலாட்மெண்ட் ஆகுது, அதாவது எப்படி அலோகேஷன் நடக்குது, எப்படி டீ அலோகேஷன் நடக்குதுங்கிறது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.